ஹாய் குட் ஈவினிங், மாலை வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பை எல்லாம் தகர்த்து உடஞ்சிட்டான் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் தான் கொஞ்சம் சாலிடாக நின்னா 2 நாள் மேலே போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நடக்கலை. பேசிக் சப்போர்ட்டே உடச்சிட்டான். இனி வர வாரங்களில் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரில. பார்த்துருவோம் இன்றைக்கி என்னெல்லாம் நியூஸ் இருக்குது. லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 117 டவுன் பாயிண்ட்ஸு. பேங்க் நிஃப்டி நேற்று நல்லா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி 353 பாயிண்ட்ஸ் டவுன். ஃபின் நிஃப்டி 107 பாயிண்ட் டவுன். சென்செக்ஸ் 424 பாயிண்ட்ஸ் டவுன், நல்ல டவுன். இன்றைக்கி மேஜர் ஹை அண்ட் க்ளோஸ் பார்த்துடலாம்ல. நிஃப்டி இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணப்போ நல்ல ஒரு இதில் தான் பண்ணான். ஹை போனது 22,921, 22921 ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து கன்சிஸ்டண்ட்டாக விழ ஆரம்பித்தான். இன்றைக்கி டே ஹை லோ போனது, டே லோ 22,733 பாயிண்ட் டவுன். க்ளோஸ் பண்ணது நியர் அபவுட் அது லோ பக்கத்துலேயே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டான். வாழைப்பழத்தில் ஊசி இறக்குன மாதிரி மெதுவாக இறக்குனாயா. 22,795 229795.90 இதில் க்ளோஸ் பண்ணிட்டான் நிஃப்டி. நம்ம மேஜர் ஒரு சப்போர்ட்டாக சொல்லியிருந்தது 22,800, 22,800ங்கிறது சாலிட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதை நம்ம ஒரு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். மீன்ஸ் அது ஒரு நல்ல புட் ரைட்டிங் இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அழிச்சா முடிச்சாங்கிட்டாங்க எல்லாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஹை போனது 49,306 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு, அப்போ டே லோ வந்தது 48,764 பாயிண்ட்ஸ். அந்த ரேஞ்சை ரீச் பண்ணி நியர் அபவுட் தட் அதில் க்ளோஸ் பண்ணிட்டான். 48,981 க்ளோஸ். நிஃப்டி 0.6% டவுன். பேங்க் நிஃப்டி 0.7% டவுன். ஃபின் நிஃப்டியும் சிமிலர் டு நிஃப்டி தான் இன்றைக்கி. 23,088, 23,288 போயிட்டு அங்கேருந்து லோ 23,030 வரைக்கும் போயிட்டு அது கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணிட்டான். 23,174.35 பாயிண்ட்ஸ் க்ளோஸு. அதனால் 0.46% டவுனில் தான் க்ளோஸ் ஆனாலும். சென்செக்ஸ் நல்ல ஒரு வால்டிலிட்டி இருந்துச்சு. 75,746 இதுதான் இன்றைக்கி டே ஹை. லோ போனது 75,112, இது லோ. க்ளோஸ் வச்சது லோ பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சுட்டான். 75,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் வச்சுட்டான். மிட் கேப், ஸ்மால் கேப் 2-3 நாளாக நல்ல மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 2ஐயும் பிடிச்சி அடிச்சு விட்டானுங்க. மிட் கேப் 1.45% டவுன். ஸ்மால் கேப் கொஞ்சம் பரவாயில்ல, 0.58% டவுன். நெக்ஸ்ட்டு இது ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டில் நிற்கிது நிஃப்டி. பார்ப்போம். டெக்னிக்கல் அனலிஸ் பார்க்குறப்போ சப்போர்ட் அடுத்து சப்போர்ட் சொல்கிறேன். ரெசிஸ்டண்ட் எல்லாம் மாறி போச்சுங்க. அப்புறம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபார் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். எஃப்ஐஎஸ் 3,448 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. டிஐஎஸ்ஆர் அவ்வளோக்கு வாங்க முடியாது, காசு இல்லை போல். அவனு எதோ எவ்வளோ நாள் தான் வாங்குவான். 2,884 கோடி, 3,449 crores எஃப்ஐ செல் பண்ணி விட்டாங்க. டிஏஎஸ் 2,884 crores வாங்கியிருக்கிறாங்க. மேட்ச் பண்ண முடியலை, அதனால தான் மார்க்கெட் மொத்தமே அப்படி ஸ்வங்கின்னு கீழே விழுந்துச்சு. அப்புறம் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துருவோம். ஸ்டீல் செக்டர்லாம் நல்ல மூமெண்ட்டுங்க இன்றைக்கி. டாட்டா ஸ்டீல், ஹிண்டால்கோ இதெல்லாமே நல்ல மூமெண்ட்டு. ஹிண்டால்கோ 2% ஆப்பு. டாட்டா ஸ்டீல் 1.9%, நியர் அபவுட் 2% ஆப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 1.7%. ஈச்சர் மோட்டார் செக்டர், ஆட்டோ செக்டரே தகர்ந்து டிமாலிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த செக்டரில் ஈச்சர் மோட்டார்ஸ் 1.5% அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். அப்புறம் எல்என்டி 1.2% ஆப்பில் க்ளோஸு. காலையில் எல்என்டி ஸ்டார்ட் ஆனதே கேப் அப்பில் தாங்க ஸ்டார்ட் ஆனான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறான். அப்புறம் மேஜர் லூசர் ஆட்டோ செக்டர்லாம் அட்டி தர்மாட்டி. M&M
6% சாலிடாக டவுன். அதானி போட்டு நான் அந்த 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதானியெல்லாம் நம்ப முடியாது. 2-3% ஹை காமிச்சான். அதுக்கப்புறம் தினம் 3வது நாளாக கன்சிஸ்டண்டாக இறங்கிட்டு இருக்கான். டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டெட் கேட் பவுன்ஸ் தான் அவன் காமிச்சது. 2.56% டவுன். பிபிசிஎலும் தர்மாட்டி 2.82% டவுன். டாட்டா மோட்டார்ஸ் சொல்ல வேண்டாம், மோட்டார் செக்டர்னா டவுன், ஆட்டோ செக்டர் டவுனுன்னா அப்புறம் வேறு தலைவன் இல்லாமல் எங்கே போவான். 2.4% டவுன். அது ஒரு மேஜர் சப்போர்ட் லைனில் நிற்கிறான் டாட்டா மோட்டார்ஸ். அது பிரேக் பண்ணான்னா இன்னும் கீழே போகும். விப்ரோ 2.2% டவுன். விப்ரோ ஐடி மட்டும் இல்லைங்க, அவங்க எஃப்எம்சிஜிலே இருக்கிறாங்க. மொத்தம் எல்லா ப்ரொடக்ஷனில் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜிஎஸ்டி ஒரு ஃபியர் இருக்கிறதுனால ஒரு டவுன் அடிச்சது. ஓகே, இன்றைக்கி அப்புறம் மேஜர் இண்டெக்ஸ் செக்டர் இண்டெக்ஸில் டவுன் பார்த்துருவோம். ஆட்டோ இண்டெக்ஸ் தாங்க 2.6% டவுன். இந்த டவுன் பார்த்தோன்னா 10 மாதம் லோ, 10 மந்த் லோவில் நிற்கிறான். 21,505 இதுதான் அவனோட 10 மந்த் லோ. இனியும் கொஞ்சம் கீழே போயிட்டான்னா அப்புறம் இந்த இயர் 52 வீக் லோவில் கேட்டகரியில் வந்துடுவார் தலைவர். ஆட்டோ செக்டர் வந்துடுங்க. மேஜர் நியூஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன நியூஸுன்னா, ட்ரம்ப் டாரிஃப் 25% ஃபார்மா செக்டருக்கு மட்டும் இல்லை, யூஎஸில் என்ன இம்போர்ட் டியூட்டி போடுறாங்களோ அதே மாதிரி ஆட்டோ செக்டருக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வாயை விட்டார். அதான் இந்த மெயின் ரீசன். எம்பென்னம் இறங்குனதுக்கு இது மட்டும் ரீசன் இல்லைங்க. அவங்க இன்டர்னல் சம் இஷ்யூஸ் இருக்குது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஏதோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது அந்த ஒரு ரீசனும் கூட ஜாயின் பண்ணி டபுள் த அமௌண்ட் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் இறக்கிருக்காங்க. இல்லை அந்த இஷ்யூ இல்லைன்னா இன்றைக்கி ஒரு எம்என்டம் ஒரு 2.2% ஏதாவது டவுன் ஆகிருக்கும், அவ்வளோதான். மேஜர் ஆட்டோ செக்டரில் டவுன் இன்றைக்கி எம்என்எம், ஃபாலோட் பை டிவிஎஸ், அப்புறம் டாடா மோட்டார்ஸ். ஃபார்மா செக்டர் இன்றைக்கும் டவுன் தான், 1.92% டவுன். அப்புறம் 1% பக்கத்தில் டவுனான செக்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க், பிஎஸ்யூ பேங்கு, ரியாலிட்டி செக்டர், மீடியா செக்டர், இதெல்லாம் சேர்ந்து நிஃப்டியை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டையும் தரமாட்டி அடித்து விட்டாங்க இன்றைக்கி. ஆனாலும் இந்த ரணகாலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்புங்கிற மாதிரி மெட்டல் செக்டர்லாம் 1% அப்பில் க்ளோஸ் பண்ணிட்டான். மெட்டல் செக்டர் அது ஒரு நல்ல நியூஸுங்க. பரவாயில்ல, 1%எல்லாம் நாலு சான்ஸே இல்லை. அதுவும் டாடா ஸ்டீல்லாம் 52 வீட்டில் லோவில் இருந்து ட்ரெண்டு ரிவர்சல் காமிக்கிறான். பார்ப்போம், சார்ட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி. நான் அதை காமிக்க வேண்டாம்னு தான் நினச்சேன், ஆனால் மனசு கேட்கல. அது ஒரு ரிவர்சல் சைனாக காமிக்குது. இனி ஒரு டே கேண்டில் கூட க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விங்கோ பொசிஷனாலோ லாங் டேர்மோ எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சில் வந்துடும் டாடா ஸ்டீல். அப்புறம் என்ன கான்செப்ட்டு, இந்தியாவில் விற்றுவிட்டு சைனாவில் போய் வாங்கிக்கலாங்கிற ஐடியா தான் எல்லாத்துக்கும். அதான் இன்றைக்கி போடுற மேஜர் ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க, செல் இன் இந்தியா, பை இன் சைனா. இதுதான் இப்போது எஃப்ஐஎஸோட மெயின் கான்செப்டாக வச்சுருக்குறாங்களாம். அதனால தான் தரமாட்டி அடிக்கிறாங்க, என்ன வந்தாலும் விற்று தள்ளுங்கடா. பிஆர்எஸ் RSI 15 பிஆர்எஸ் கிராஸ் ஓவர் காமிக்குது. என்ன பண்ணுற காத்திருக்கான்னு தெரில. மண்டே ஏதாச்சும் நடந்தால் நடக்கும். மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை பார்க்குறப்ப நம்ம டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்துருவோம். போட்டு வச்சுருந்த கோடெல்லாம் தாண்டி தகர்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஒரு ரேஞ்சுக்கு போனது 22,700 போனால் அங்கெல்லாம் க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா வேறு சப்போர்ட் இல்லைங்க. பாருங்கள், இதுதான் ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தான்னா அவ்வளோதான், சீன் முடிஞ்சிச்சு. அடுத்த சப்போர்ட் 22,500. இதாங்க அடுத்த சப்போர்ட், ரியல் சப்போர்ட்டே இதுதான். இதை பிரேக் பண்ணிட்டான்னா இதான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. இந்த ரேஞ்சு தான் அடுத்த சப்போர்ட். இது பிரேக் பண்ணக்கூடாது, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணவே கூடாது, இதுக்குள்ளே வரவே கூடாதுங்க. வந்துட்டுனா இது அப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கு அசால்ட்டு மேட்ரு வந்துடலாம். அப்புறம் இங்கே போயிடுவான். இதெல்லாம் போச்சுன்னா இது எலெக்ஷன் டைமில் வந்த ரிவர்சல், அதாவது June 4th வந்து டவுன் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டான்னா அது நிஃப்டி 15 மினிட்ஸ் பார்த்துருவோம். அதை பாருங்கள், காலையில் கொஞ்சம் பாசிட்டிவ் காமிச்சான், அங்கேருந்து ஸ்லைட்டாக இறக்க ஆரம்பித்தான், அப்படியே கீழே இறக்கி கன்சல்டேட் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். பேங்க் நிஃப்டியும்
பையன் ஒழுங்காக தான் இருந்தான். இப்போ என்னன்னு தெரில, நம்ம ரேஞ்சுக்குள்ளேருந்து கீழே வந்துட்டான். எல்லாம் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சப்போர்ட் ஜோன் 20 டெக்னிக்கலாக எழுதி வச்சுருக்கிறேன், பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 49,600 சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் 48,950. இப்போ இருக்கிறதா அவனோட லாஸ்ட்டு சப்போர்ட். இதை மிஸ் பண்ணான்னா அது அடுத்தடுத்த ரேஞ்ச் பக்கத்தில் இருக்குது. சென்செக்ஸும் ஐடியும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தாங்க. இதை பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்தடுத்த டவுன் தான், கீழே அடுத்தடுத்த ரேஞ்ச் இருக்குது. நிஃப்டி சார்ட்டே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை பிரேக் பண்ணோன்னா அடுத்து இங்கே தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி தான் சென்செக்ஸும். விக்ஸ் ஆனால் இன்றைக்கி நல்ல டவுன் 1.2% டவுனுங்க. இருந்தாலும் மார்க்கெட் அட்டி, செக்டரே இல்லை, அட்டி நடந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. டாட்டா ஸ்டீல் டே கேண்டில் சார்ட்டுங்கிறது ஒரு சூப்பர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி வெப்பன் கேன் கிரியேட் பண்ணி மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். டவ் தியரி இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தாலும் இது டெக்னிக்கலி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் சைன். அதனால் இது நம்ம பொசிஷனலாக இல்லை ஸ்விங்குக்கோ கன்சிடர் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாக். சிமிலர் டு என்டிபிசி. இதெல்லாம் எத்தனை நாளாக விழுதுகிட்டு இருந்தோம். இதெல்லாம் என்டிபிசி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. இன்னும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த 335 க்ளோஸ் வைக்கணும் டே கேண்டில். அப்போ தான் என்டிபிசி ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வரும். ஐஓசியும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன், ஆனால் அவன் கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் எடுத்து ரிவர்ஸ் ஆகிட்டான். இவன் ட்ரெண்ட் லைனில் போட்டு அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டான். இதை பிரேக் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் வச்சா தான் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். வேறு என்ன ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதாங்க. வீக்லி ரிப்போர்ட் நாளை இரவு அவன் போட பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்டாக்கு அப்புறம் ஃப்யூச்சருக்கு வேண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை தியரட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது போகிறதுக்கு முன்னாடி ஹீட் மேப் பார்த்தலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன ரத்த கலரு தான். ஆட்டோ செக்டர் மொத்தம் அடி, அதானி போர்ட்டு, பிபிசிஎல் இதெல்லாம் மேஜர் ட்ராக் டவுன் பண்ண செக்டர். இதே ஃபார்மா செக்டர். இதை பார்க்குறதுக்கு பார்க்காம இருக்கலாம். ஒன்றும் கிடையாது, புட்டும் கிடையாது, காலும் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஈஸியாகலாம் நல்லா தான் இருக்குது. அதனால் அடி மண்டே ஏதாச்சும் காயும் பணம் பார்ப்போம். இந்த வாரத்தில் இன்றைக்கி எத்தனாம் தேதி, 21. இந்த வாரத்தோடைய மந்த்லி எக்ஸ்பைரி வருது. இந்த வாரம் வர வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி. மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியாவது ரிவர்ஸ் ஆகிறானா பார்ப்போம். ஓகே மக்களே, ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். எனக்கு வீடியோ முடியலை, தாங்க முடியலை, அதுதான். நாளை சந்திப்போம். நன்றி. அப்போது இரவு வணக்கம். பை.